வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கிளியின் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய நகரத்தில் செல்வமும் செழிப்பும் நிறைந்த ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பேரழகான மனைவி இருந்தாள். அவளை அவன் மிகுந்த காதலுடன் பார்த்தாலும் அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் அவனுக்கு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை வந்தது. மனைவியை விட்டு பிரிய மனமில்லை. நான் இல்லாத போது அவள் எப்படி நடந்து கொள்வாள் என்று சந்தேகம் அவன் மனதில் தோன்றியது. நம்பிக்கைக்குரியவர் யாரும் இல்லாததால் அவன் ஒரு விசேஷ திறமை கொண்ட கிளியை வாங்கினான். நான் இல்லாத போது வீட்டில் நடப்பவை எல்லாம் கவனித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று கிளியிடம் உத்தரவு கொடுத்து பயணத்திற்கு சென்றான். சில நாட்கள் கழித்து திரும்பி வந்த வியாபாரி கிளியிடம் கேட்டான். அப்போது கிளி, உன் மனைவி கள்ளக்காதலன் இருக்கிறான், தினமும் இரவு அவன் இங்கு வருகிறான். இந்த வார்த்தைகள் வியாபாரியின் மனதை தீப்பற்ற வைத்தது. கோபத்தில் அவன் மனைவியை கண்டித்தான். மனைவி அதிர்ச்சி அடைந்தாள். இது யார் சொன்னது என்று அவள் எண்ணினாள். அடிமை பெண்கள் கூறினார்கள், கிளிதான் சொன்னது என்று. அடுத்த நாள் வியாபாரி மீண்டும் வெளியே தங்கிய போது மனைவி ஒரு திட்டம் போட்டாள். 3 அடிமை பெண்களையும் அழைத்தாள். ஒருத்தி மாவு அரைக்க, இன்னொருத்தி தண்ணீர் தெளிக்க, மூன்றாவது ஒருத்தி அவள் கண்ணாடி ஒளி காட்ட. அவர்கள் கிளிக்கு சுற்றி மழை இடி மின்னல் போல ஒரு மாயை உருவாக்கினார்கள். மறுநாள் காலையில் வியாபாரி திரும்பி வந்து கேட்டான். கிளி சொன்னது, நேற்று இரவு இடி மின்னலுடன் கடும் மழை பெய்தது. எதையும் என்னால் கவனிக்க முடியவில்லை. ஆனால் அந்த நாளில் மழையே பெய்யவில்லை. இது போய் பேசுகிறது என்று கோபம் கொண்ட வியாபாரி கிளியை கூண்டிலிருந்து இழுத்து கீழே போட்டு கொன்றுவிட்டான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு அடிமை பெண் உண்மையை சொன்னார். மனைவியின் கள்ளக்காதலன் உண்மையிலேயே வந்ததை வியாபாரி தானே பார்த்தான். அவன் மிகுந்த கோபத்தில் மனைவியையும் காதலனையும் தண்டித்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், உண்மை சொன்ன கிளியை நான் அறியாமையாக கொன்றுவிட்டேன். அவன் மனம் மிகுந்த வருத்தத்தில் மூழ்கியது. அதன் பின் மந்திரி யூனான் அரசான் முன் இந்த கதையை கூறி ஆவேசத்தில் முடிவு எடுக்கக்கூடாது என்று அறிவுரை கூறினார். உண்மை அறியாமல் அவசர முடிவு எடுப்பது பெரும் அழிவை உண்டாகும். பின் மந்திரி அரசனிடம், நான் சொல்வது தவறாக இருந்தால் சிந்துபாத் அரசன் மந்திரியை கொன்றது போல் நீங்களும் என்னை கொன்றுவிடலாம் என்றான். சிந்துபாத் மந்திரியின் கதை என்ன என்று கேட்டான் யூனான் அரசன். மந்திரி அந்த கதையை சொல்ல தொடங்கினார். இந்த கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.